ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனிவர்சல் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அதில் மெயினாக ஆதாரில் என்னெல்லாம் நீங்களே ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆதார் பொறுத்த வரைக்கும் புதிய ஆதார் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆதார் மையங்களுக்கு மட்டும்தாங்க போக முடியும். நீங்கள் ஆன்லைனில் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்திருக்கும். கவர்மெண்ட்லேயும் டாக்குமெண்ட் அப்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் ஆதாருடைய அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலேயே போய்ட்டு டாக்குமெண்ட் அப்டேட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆதார் எடுத்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகிருந்தது, இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேஷனுமே பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு மெயின் ஆப்ஷனுங்க. இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ ஆதார் மையங்களுக்கே போய்ட்டு நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதான் கேட்டுருந்துருப்பாங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ணிவிடுங்க. நீங்களே ஆன்லைனில் உங்களுடைய ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்வீசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்க. கவர்மெண்ட்டில் ரீசெண்டாக இப்போது புதிய ஆதார் ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆதார் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆதார் பீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை டிஜிட்டல் ஐடென்டிட்டியாக நீங்கள் எல்லா இடங்களையும் காமிச்சிக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய இடங்களில் இப்போ மேனுவலாக ஆதார் கார்டு காப்பி கொடுங்க, இல்லை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டுருந்துருக்கலாம். இப்போ இந்த ஆதார் டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு இது ஆப் மூலமாக நீங்கள் காமிச்சிக்கலாம். இந்த ஆப்பில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்கள் ப்ரொஃபைலை லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதாரில் நீங்கள் மாஸ்க்டு ஆதாராக ஷோ பண்ணணுன்னாலும் ஷோ பண்ணலாம், இல்லை அன்மாஸ்க்டு ஆதாராக காமிக்கணும் அப்படின்னாலும் காமிச்சிக்கலாம். ஆதார் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் கோடு மட்டும் இதிலேயே கூட க்ரியேட் ஆகும் அந்த ஆப்பில். அதை கூட நீங்கள் நிறைய இடத்துல வெரிஃபிகேஷன்ஸ்க்கு காமிச்சிக்கலாம். மெயினாக இப்போது ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் அன்லாக் அப்படிங்கிற பயோமெட்ரிக் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியுங்க அந்த ஆப்லேருந்து. அதாவது இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைப்பீங்க. எக்ஸாம்பிள் ரேஷன் கடைகளில் போய்ட்டு பொருட்கள் வாங்குறீங்கன்னா இங்கே ஃபிங்கர் வைக்கும்போது உங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அப்டேஷன் உங்களோட மெயிலுக்கு கூட வந்திருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கனாலும் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். நீங்கள் லாக் பயோமெட்ரிக், அன்லாக் பயோமெட்ரிக் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்பில் இருக்குங்க. ஏற்கனவே வெப்சைட்டில் இருக்குது. அதையும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இந்த ஆப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சாஃப்ட் காப்பியாக. நார்மலாக நீங்கள் இந்த ஆதார் ஆப்பில் போய்ட்டு இல்லை இந்த வெப்சைட் ஆதாருடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் ஓடிபி மூலமாக உள்ளே கொடுத்து போனீங்கன்னா டவுன்லோட் எபிக் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் இப்போ இருக்குது லைவில். இந்த ஆதார் பீட்டா அப்படிங்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாங்க. இந்த ஆதார் பீட்டாங்கிறது இப்போ டெஸ்ட்டு ட்ரையல் வெர்ஷனாக தாங்க இருக்குது. இதிலேயே புதிய புதிய சர்வீசஸ், ஆதார் சம்மந்தமான நிறைய சர்வீசஸ் இதில் எனேபிள் ஆக போகுது. மேக்ஸிமம் நீங்கள் புதிய ஆதார் எடுக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும், ஃபோட்டோவை மாற்றணும், இந்த மாதிரி இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு மட்டும்தாங்க இனி ஃப்யூச்சரில் ஆதார் மையங்களுக்கே போக வேண்டியதாக இருக்கும். மற்ற எல்லா சர்வீசஸும் நீங்களே உங்களுடைய இந்த பர்டிகுலர் ஆப்பில் இருந்தே பண்ணிக்கலாம். எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இது எல்லாமே பப்ளிக்குடைய கன்வீனியன்ஸ்க்காக தாங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இந்த லாக் அன்லாக் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தாங்க இப்போதைக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அதில் வரும்போது ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆதாருடைய வெப்சைட்டில் நிறைய சர்வீசஸ் இருக்குங்க. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஆதார் எங்கேயாவது போய் எடுத்துருக்கிறீங்க, இல்லை உங்களோட ஆதாரில் எதாவது அப்டேஷன்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்காக ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஆதார் மையத்துக்கே போகணும், சேவைக்கெல்லாம் போயிட்டு தான் செக் பண்ணணும்னு இல்லை. உங்கள் ஃபோன்லேயே இந்த ஆதாருடைய அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். UIDAI.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆதார் சம்மந்தமானதில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார்க்காக நீங்கள் ஒரு ஆதார் மையத்துக்கு போயிருக்கீங்கன்னா ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டில் மெயினாக SRN நம்பர், சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர், டேட்டு, டைமு அது எல்லாமே அந்த பிரிண்டில் இருக்கும். கேப்சாவும் இருக்கும். அதை கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைசன் அப்டேட் ஆகிடுச்சா இல்லை இன்னும் பெண்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற விவரங்களை நீங்களே இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இது புதிய ஆதாருக்கும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்கிற கார்டில் ஏதோ கரெக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு இதில் அப்டேட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு SRN நம்பர், URN நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், SID நம்பர், இந்த மாதிரி அடிஷ்னல் ப்ரொவிஷன்ஸும் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.
இந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன இருக்குது, இமெயில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை கூட நீங்கள் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. டைரெக்டாக நீங்கள் இந்த மை ஆதார் லாகின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பர்டிகுலராக ஒரு அட்ரஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க ஆதாரில். உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு அட்ரஸில் இருந்திருக்கீங்க, இப்போ புது அட்ரஸ்க்கு மாறிட்டீங்க, அந்த ப்ரூஃப் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த சேஞ்சஸ்க்காக நீங்கள் இசேவை மையமோ ஆதார் மையத்துக்கோ போக வேண்டியதில்லை. நீங்களே இந்த ஆதார் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அட்ரஸ் சேஞ்சுக்கு டீட்டெயில்ஸ் தமிழ் இங்கிலீஷில் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃபை கண்டிப்பாக அட்டாச் பண்ணணுங்க. ப்ரூஃப் வந்து என்னென்ன ப்ரூஃப் இதில் சப்மிட் ஆகும் அப்படிங்கிற விவரங்கள் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் இதிலேயே வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின்லேயே நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆதாரில் அப்டேட் பண்ணியிருக்கீங்கிற டேட்டாவோட நீங்கள் உள்ளே பார்த்துக்க முடியுங்க. அடுத்தது உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டுங்கிற ப்ரொவிஷனுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. டாக்குமெண்ட் அப்டேட்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேஷன் 10 இயர்ஸாக எதுவுமே பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் இருக்குங்க. இதிலே பர்டிகுலர் டேட் கொடுத்துருக்காங்க. 14/6/2026 வரைக்கும் தான் வந்து அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேபி காஸ்ட் அவங்க கொடுக்கலாம். இல்லை இதையே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கவர்மெண்ட்லேருந்து தெரிய வரும். அது வந்த உடனே நாங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆதார் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் சம்மந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.